குடும்பம் தலைக்கணும்னா நல்ல தொழிலாளர்கள் அமையணும். அதே போல ஒரு கொள்ளை குற்றம் வளரணும்னா உயிருக்கு அஞ்சாமல் செயலாற்றக்கூடிய இரும்பு இதயங்கள் இருக்கணும். இந்தியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் திகைத்திருக்கிற அளவுக்கு செயலாற்றியவங்களை நான் பாராட்டுறேன். இந்த பாராட்டெல்லாம் உங்க வயிற்று நிற்பாது மகிழ்ச்சியும் தராது. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலா போனஸ் தரதா நான் முடிவு பண்ணிட்டேன். You. You are Mr. Louis, this is from Pondicherry. Yes. Mr. Louis, நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். எனக்கும் அதேதான் தோணுது. இதுக்கு முன்னாடி நாம ரெண்டு பேரும் எங்கேயோ சந்திச்சிருக்கிறோம். But எங்கே? பாண்டிச்சேரி சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்களா? No. நான் மவுண்ட் ரோடு நடந்த விவசாயிகள் போராட்ட உருவத்தில் வாட்? மவுண்ட் ரோட்ல விவசாயிகள் போராட்டம்? வேடிக்கைதான். பட் என்ன செய்யறது? எங்க அரசியல்வாதிகள் விளம்பரத்துக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க. நம்பிக்கை இருக்காது. டான்ஸுக்கு முன்னாலே ஜூலி இவ்வளவு குடிச்சிருக்கவே கூடாது. நம்பி பிரயோஜனம் இல்லை. ஓவரா குடிச்சிருக்கா. நீங்க எல்லாம் சரின்னு சொன்னா குமார நானே எத்திடுறேன். அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு சரியா 7 மணிக்கு குமாரோட சேம்பர்ல பூந்து அவன் கதையை முடிக்கிறேன். நீங்க எல்லாம் ஆட்களை கொண்டுட்டு சேப்ப உடைச்சு இருக்கிறதெல்லாம் அழிட்டு வந்துருங்க. ஓகே? ஓகே. குமார், என்ன இன்னும் வேற ஏதாவது வெகுமதி தேவையா? மைனரா? ஆத்தரி மைனர் இல்லடா, மடையா, மாங்குடி மைனர். வாங்க. உங்க வருகையால என் சேம்பரை புனிதமா போச்சு. உன் சேம்பரை மட்டுமில்ல, உன்னையே புனிதப்படுத்ததானே நான் இங்க வந்திருக்கேன். அம்மா, என்னது கையில? பிஸ்டல்ல? பார்த்தா தெரியலையா? வேலை செய்தாமா? பார்க்கத்தானே போறேன். ராஜா, அத வானுங்களே செய்யறாங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனதே நான் தான். கதை விடுறியா? இல்ல, பாட்டு எழுதுறேன். உன்னை கொலை செய்யறதுக்காக கத்திய வீசினாங்களே, அதே மாதிரி நம்பல. குடி போதையில ஜூலி குறி தவறி. நோ மை டியர் ஆத்தரி, யூ ஆர் ராங். ஜூலி உன்னை கொலை செய்ய திட்டமிட்டு இருந்தா. முன்கூட்டியே ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரையை கலந்து கொடுத்து அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனதே நான் தான். மைனர் சாருக்கு இவ்வளவு நல்ல எண்ணம் வர்றதுக்கு காரணம் எனக்கு பிரியல. பிரிய வைக்கிற எப்படி? மன்னிப்போம், மறப்போம். அதுதான் எங்களுக்கு எங்க அண்ணா சொல்லி கொடுத்த பாடம். அது சரி, அப்படி சொல்லி இன்னும் ரிவால்வர் முனையிலே என்ன நிக்க வச்சிருக்கீங்களே, அது ஏங்க? அதுதாங்க, என்னங்க, சட்டவிரோதமான காரியங்களை செய்யறவங்களை காவல்துறையினோட ஒப்படைக்கணும்னு எங்க வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். சரி, கொன்னுட்ட போ. சரி, நட போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நான் பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன் தான் என்ன. ஆனா போறதுக்கு முன்னாலே உனக்கு பிரியமானவங்களை பார்த்து போக வேண்டாம்? ரேகா, எப்படி? குமார்,
நீ இந்த கூட்டத்து தலைவன். உன்னிடம் சொல்லுவேன், உண்மையை சொல்லுவேன். என்னிடத்தில் வஞ்சம் இல்லை. அன்பிற்கையில் வம்பிருக்கலாம். இங்கே நீயும் நானும் கை கொடுக்கலாம். லக்ஷ்மண், இவங்க என்ன மட்டும் இங்க கொண்டு வரல, உங்க அம்மாவையும் கொண்டு வந்திருக்காங்க. அம்மா, சும்மா ஏன் காடம் வந்து? Come on, it's quite interesting. Come. பாத்தியா, மகனை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற தாய், பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாலே தாயோட ஆத்தி வளர்த்திய அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மகன். சரி ரேகா, இப்போ நீதான் சொல்லணும். லக்ஷ்மணனை எப்படி கொல்லணும்? சொல்லு. வேண்டாம் ஆஷா, இதெல்லாம் நமக்கிட்ட நடக்காது. எப்படி கொல்றதுக்கு மனசே வராது. யூ ஆர் வெரி ஹேண்ட்ஸம். ரேகா, நீ பெரிய ஆளு, நல்லாவே பிடிச்சிருக்க. இந்த பக்கமா வா. அவரை கொண்டுட்டு எனக்கு கல்யாணம் படிக்கலாம் நினைக்கிறியா? நினைக்கிறது, கனவு காட்டுறது இதெல்லாம் சரித்திரத்திலேயே கிடையாது. ஆசைப்படுறது, அதை அனுபவிக்கிறது, அதான் என் ஸ்டைல். வா லோயேஷ், வாமா வாராஜா. நீ மாங்குடிய மைனஸாரை கழிச்சுக்கோ, நான் ரேகா மாதிரி நான் வரேன்னா கண்ணா. அப்புறம் பாப்பா. मेरा जान, प्यारी प्यारी. பிள்ளைய விட்டுறப்பா, உனக்கு ஒரு தாய் இருந்து உன்னை இந்த நிலைமையில அவ பார்த்தா அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அம்மா அப்பவே மேல போயிட்டா. கில்லாடி அவன். நான் நல்லது சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. கெட்ட பசங்க. வேணுமா நீங்க சொல்லி பாருங்க. குமார், ஒரு காலை பிடிச்சு கேட்கிறப்பா, என் பிள்ளைய காப்பாத்துப்பா. காலை விடுங்கம்மா. என் பிள்ளைய விட்டுருக்குமா? காலை விடுங்க சொன்னேன். இந்த ஆள் எப்படி பிச்சு வாங்குறாரு? நான் சும்மா வளர்த்துருக்கேன், இஷ்டாவா ஊட்டி வளர்த்துருக்கேன். அடி வாங்குறாரு.
குமார் அவன் தம்பி. குமார் லட்சுமணன் கூட பிறந்த தம்பி. நீ யார லட்சுமணன் தாயார் நீ கூட்டிட்டு வந்தியோ அவதான் உன்னையும் பெத்த தாய். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்யறத நான் பார்க்க விரும்பல. நான் சொல்றது நம்புங்கப்பா. சாக போறோம், பொய் சொல்ல மாட்டான். நீ பேசாம எங்க பக்கம் சேர்ந்துரு. உனக்கு பங்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். என்ன சொல்ற? 15 லட்சம் இல்ல, 15 கோடி கொண்டு வந்து என் காலடியில போட்டாலும் நான் உங்க பக்கம் சேர மாட்டேன். சீக்கிரம் சொல்லு, நீ அவன் பக்கமா இல்ல எங்க பக்கமா? நான் எப்பவுமே எங்க அண்ணன் பக்கம் தான். போங்கடா டேய். தேங்க்யூ. என்னங்கடா டேய், இத்தனை வருஷமா உங்களுக்கு சோறும் துணியும் போட்டு சொகசான வாழ்க்கைய கொடுத்தேனடா, கடைசியில எம்எல்ஏ பாஞ்சிட்டீங்களே. இந்த மாதிரி கூட்டத்துக்கு தலைவனா இருந்தா இன்னைக்கு இல்ல நாளைக்கு இதாண்டா கதி. வாங்கடா. நீங்க எல்லாம் நன்றி உள்ள நாயங்க நினைச்சேன், நன்றி இல்லாத மனுஷங்கிறத காட்டுட்டீங்களேடா. இந்த எதிர்ப்புலதான் அண்ணனும் தம்பியும் ஒண்ணு சேரணும்னு இருக்கு.
நீ இத்தனை நாளா எந்த கொலைகாரனை தேடி கண்டுபிடிக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அந்த கொலைகாரன் தான் தான். அண்ணா எல்லாத்தையும் விவரமா இந்த டேரில் எழுதி வச்சிருக்கேன். இது போலீஸ்ல கொடுத்து உன் நண்பனை காப்பாத்திக்கோ. நான் தான் உங்க அண்ணன் ராமுன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது. பட்டை சத்தியம் பண்ணி கொடு, சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. சாக போற உங்க அண்ணனுடைய கடைசி ஆசை நிறைவேற்றக்கூடாது. ஒரே ஒரு தடவை அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போறியா? அம்மா, வாழ்ற வரைக்கும் கெட்டவனா வாழ்ந்துட்டு சாகும்போது நமக்கு தெய்வம் ஆயிட்டாமா. லக்ஷ்மண், பிரகாஷ், உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லடா, தமிழ்நாட்டுல என்ன போல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அநீதியும் அதர்மத்தையும் எதிர்த்து போராடுற தைரியத்தை வளர்த்து வச்சிருக்கிறாரே எங்க வாத்தியார், இவருக்கு நன்றி சொல்றான்.